மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய அமைப்பு பத்தி பார்க்க போறோம். இந்த அமைப்புல இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. பல உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது தலைவரும் உறுப்பினர்களும். தலைவர் எப்பவுமே ஒருவர் தான். உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க 2க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள். இந்த 3 பேரையும் நியமனம் செய்பவர் யார்? இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமிக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த நியமன பட்டியலை வழங்கக்கூடியது யார்? தேர்வு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுல 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா இந்திய நாட்டின் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவையின் எதிர்கட்சி தலைவர். பிரதமர் இதுல வரதுனால பிரதமர் தான் இந்த தேர்வு குழுவினுடைய தலைவராக இருப்பார். ஓகே, இவருடைய பதவி காலம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்தியன் பாலிட்டிலேயே இந்த பதவி காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா 5 வருடங்கள் இருக்கும் அல்லது 6 வருடங்கள் இருக்கும். ஆனா 4 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான். 4 வருடங்கள் அல்லது 65 வயதை அடையும் வரை எது முந்துகிறதோ அது. சரி, ஓகே, இவங்களை யாரு ரிமூவ் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர். எதுக்காக ரிமூவ் பண்ணுவாங்க? அரசியலமைப்பு சில காரணங்களை சொல்றாங்க. முதல்ல இன்சால்வெண்ட் அப்படின்னா இவங்க தங்களுடைய கடமைகளை செய்யாத போது. அடுத்து இன்ஃபர்மிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க புத்தி பேதலிச்சு, அதாவது இவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லது சுய நினைவு இல்லாமல் இருந்தாலும் பிரசிடென்ட் இவங்களை ரிமூவ் பண்ணலாம். இது போக இப்போ ஒரு தலைவரோ அல்லது உறுப்பினரோ இந்த அலுவலகத்தை தவிர்த்து வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு வருவாய் வந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னது அவுட் சைட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி அவங்க வாங்கக்கூடாது. அவங்க இந்த பதவியில இருக்கும்போது வேற எது மூலமாவும் அவங்களுக்கு எந்த இன்கமும் வரக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. இது போக அரசியலமைப்பு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. அது என்ன மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி? அரசினுடைய எந்த விதமான ஒப்பந்தத்திலையும் இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஈடுபாடு இருக்கக்கூடாது. மேலும் அரசிடம் இருந்து வரக்கூடிய பிற வருவாய்களிலிருந்து இவங்களுக்கு எந்த விதமான பங்குகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் இது குறித்து விசாரணை செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திடம் அனுப்புவார். உச்ச நீதிமன்றம் விசாரணை செய்து இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரிடம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை குடியரசு